நம்மை நேர்வழியில் நடத்துகிற ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியில் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாக எலியேசருடைய வார்த்தை இது. ஆபிரகாம் எலியேசரை கூப்பிட்டு, நீ போ, என்னுடைய ஜனங்களிடத்தில் போய் என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவை, நான் ஆராதிக்கிற அல்லது நான் வணங்குகிற என் தெய்வமாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உன்னை நேர்வழியில் நடத்துவார், உன்னுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார் சொல்லி ஜெபித்து அனுப்புகிறார். இந்த ஊழியக்காரனும் வந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும், எப்படி என் எஜமானின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும் ஜெபிக்கிறார். பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. ஒருவேளை ஆபிரகாம் சொல்லிருக்கலாம், எப்பா நீ போப்பா, நீ கொஞ்சம் வீட்டுல இருக்கிறதுல சீனியர் ஊழியக்காரன், நீதான், உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதன்படி பேசி அடிச்சு நல்ல அவங்க குணநலத்தெல்லாம் கண்டுபிடிச்சு காரியங்கள்லாம் செய்துட்டு வான்னு சொல்லவில்லை. மாறாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிறவர், சேனைகளின் கர்த்தர் என்பதை சொல்லி ஜெபித்து அனுப்புகிறார். அதோடு விட்டுவிடவில்லை, நிஜமானுடைய தெய்வம் என்னை நடத்துவார் சொல்லி அந்த மனுஷனும் போறாரு. கரெக்டா நேர்வழியில வந்து லாபான் வீட்டுல வந்து சேர்ந்துட்டார், ஆண்டவர் நடத்திட்டாரு. அங்கெல்லாம் பேசி முடிச்சு அழகா அந்த காரியங்கள் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. அங்குதான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரயாணம் வாய்க்கப்பட வேண்டுமானால் ஜெபிப்பது மிகவும் அவசியம். இன்னைக்கு ஜெபித்து நீங்க ஒரு காரியத்தை செய்து பாருங்க, ஜெபித்து ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு பாருங்க, அது நிச்சயமா வாய்க்கும். ஈவன் ஒரு சின்ன கடைக்கு போனாலும் ஜோம் பண்ணிட்டு போய் வாங்குங்களாம், நீங்க வாங்க போனதை நல்ல பெஸ்டானதை வாங்கிட்டு வருவீங்க. ஆனா நீங்க ஏதோ தானம் போவோம்னு சொன்னா வாங்க போனதை நீங்க வாங்காம தேவையில்லாத வாங்கிட்டு வருவீங்க. அல்லது அங்க போன ஒரே குழப்பம் தான், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும், பணமும் வேஸ்ட் ஆயிரும், கடைசியில மனஸ்தாபத்தோடு தான் குழப்பத்தோடு வருவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதை வேண்டுமானாலும் எல்லாம் ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய உதவியை நாடி நம்ம அதை செய்யும் பொழுது நிச்சயமா உதவியாக இருப்பார். ஒரு அருமையான ஒரு டீம் ஊழியத்துக்காக புறப்பட்டு போறாங்க, ஜெபித்து விட்டு போறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு ஜெபித்து விட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. வருகிற வழியில ஒரு சகோதரனுக்கு அங்கே பலவீனம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற சகோதரன் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடனே கொண்டு போய் இது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அந்த ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்குது வண்டி வேகமா. ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியுது, டக்குன்னு வண்டியை உள்ள திருப்புறாரு, அந்த வாகனத்தை திருப்பி உடனே உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் கொஞ்ச நேரத்துல சரியாயிருது, நார்மல் ஆயிருது. பெரிய ஹாஸ்பிட்டல். சரி, என்ன ஆகுது தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க போனா வேற எதுவுமே அவங்க பண்ணல. உடனே பிரீத்திங் நார்மல் ஆகி ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல, மூச்சு நல்லா விட ஆரம்பிச்சிட்டாப்ல, நார்மல் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேப்லெட் கொடுத்து எழுதி, சரி நீங்க போய் பாத்துடுங்க, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. எவ்வளவு ஃபீஸ் கேட்கும்போது, ஃபீஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், நாங்க சர்வீஸ் தான் பண்றோம், ஃப்ரீயா தான் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னு சொன்னேன். ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. அப்பதான் சொன்னாங்க, ஆண்டவர் நம்மை நேர்வழியில் அழகா நடத்துறாரு. கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வண்டியை விடவும், அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் அழகா நடத்திட்டு, வேற எங்கேயாவது போய் மாட்டிட்டு வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குமென்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொன்ன வார்த்தை, கர்த்தர் நம்மை நேர்வழியில் நடத்தி இருக்கிறார். நீங்க சொல்ல முடியும்ல? இல்ல சொல்ல முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய ஆலோசனை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய நடத்துதல், உம்முடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோம், உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்களா. முன்பாக போவார், கோணலான செவையாக்குவார், வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பார், அற்புதங்களையும் செய்வார், கூடவே வருவார். இந்த நாட்கள், இந்த மாதத்துல ஒவ்வொரு காரியம், சின்ன காரியங்களா இருக்கட்டும், பெரிய காரியம், பிரச்சனை வந்தபுறம் நாம் ஜெபிக்கிறோம். ஏன் முன்பாகவே ஜெபித்தால் என்ன? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? காலையில எந்த விண்ணப்பம், காலையில் எழுந்த உடனே விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நான் இன்னைக்கு இதை செய்ய போறேன்ப்பா, இன்னைக்கு இதை பார்க்க போறேன், நான் இந்த இடத்துக்கு போறேன், இதை வாய்க்க பண்ண பிள்ளைகள் காரியங்களா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், சேவைகளாக இருக்கலாம், அலுவலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஜெபித்து நாம் செயல்படும் பொழுது ஜெயம் நம்முடையதாக இருக்கும். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கீங்க, உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூடப்பா அவருடைய பாதத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என் நேர்வழியில் நடத்துகிற தேவன் என்று வார்த்தை சொல்கிறது. பார்க்கும் பொழுது அப்படி அவ்வளவு உண்மையாக இருக்கிறதப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நேர்வழியில நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. பிரோஜனமா இருக்கிற காரியங்களை போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர் என்று வார்த்தை சொல்கிறதே. ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள் உண்டாகட்டும், ஒரு வாஞ்சை உண்டாகட்டும், ஜெபாவின் நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும்.
இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன தேவை இருக்கிறவர்கள் எல்லாமே தடையா இருக்குது, எங்க போனாலும் பிரச்சனை, ஒண்ணு மாதிரி வரலாம், எனக்கு ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அது வழக்கமாக மாறட்டும். அற்புதங்கள் தானாக நடக்கும். அப்ப அந்த விசுவாசத்துக்குள் வர கிருபை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம நேர்வழியில நடத்தாண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நாம் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஜெபித்து செயல்படுவோம். நிச்சயமாகவே நேர்வழியில் நடத்தி எல்லா நன்மையான காரியங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.